ரதி அக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஈவினிங் வந்து காஃபி டீக்கு பதிலாக சின்ன சோளம், வெள்ளை சோளம், சின்ன சோளமும் கம்பும் அக்கா இது கூழ் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டுக்கு டெய்லி காஃபி டீ கொடுக்குறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தானியத்தில் அக்கா வந்து கூழ் பண்ணிடுவேன். இல்லைன்னா கேழ்வரகு கூழ் ஏதாவது பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து அக்கா வெள்ளை சோளம், சின்ன சோளத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துருக்கிறேன். கம்பும் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துருக்கிறேன். முக்கால் கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன்ப்பா. ரெண்டையுமே ஒன்றடியாக போட்டுடலாம். ரெண்டையும் ஒரே இதாக போட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இது கூடப்பா ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சால்ட். ஸ்வீட் செய்யும்போது இது ஸ்வீட்டுக்கு போடுவேன் இந்த கூழில், அதுக்காக ஒரு சிட்டிகை சால்ட். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அக்கா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாலாம் வேணாம், இந்த அளவு அரைச்சிக்கோங்க போதும். அப்போ குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா விழுன்னு இருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் அக்கா. இப்போ நம்ம வந்து மிக்ஸி அலசி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கொஞ்சம் எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். இப்போவே அக்கா ஒரு 3 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா தண்ணியாகவே கொஞ்சம் நல்லா குடிக்கும்போது காஃபி மாதிரியே குடிச்சிக்கலாம். அக்கா இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு அவுள் எடுத்துருக்கேன். இது இந்த பெரிய அவுள் சப்பையாக இருக்கும்ல, அது கெட்டி அவுள் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதை இப்போ அக்கா வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கீ விட்டுப்பா லைட்டாக அதை வந்து லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துப்பேன். கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூனு தான் கீ விட்டுருக்குறேன். இந்த அவுளை போட்டு லைட்டு ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க. கெட்டி அவுள்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்காக்கிட்ட இந்த தடவை இந்த அவுள் தான் இருந்தது. நான் எப்போவுமே அவுள் எல்லாமே பேக்கெட்டு 1 kg பேக்கெட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சுருவேன் அக்கா. கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இப்போ அவுள் வறுத்தது போதும். நம்ம பச்சை அவுளும் போடலாம். அக்கா அப்படி போட மாட்டேன், இப்படி போடுறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. போதும். இந்த அளவு வறுத்தது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ கூழுக்கு அக்கா அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் சட்டியை. நல்லா கொதித்து நல்லா வேகணும். இன்னும் கூட 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றணும். ஏன்னா இது கெட்டி ஆகும். அதனால் இன்னும் 1 கிளாஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கெட்டியாக குடிக்கணும், அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரினா இந்த அளவே போதும். அக்கா வீட்டில் எல்லாம் கிளாஸில் ஊற்றி காஃபி மாதிரி குடிக்க தான் விரும்புவாங்க. என் ஹஸ்பண்ட் சுகர் இருக்கிறனால ஈவினிங் டைமில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தானியத்தில் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைனா பயிறு வகை ஏதாவது செஞ்சுருவேன்ப்பா. இது இப்படி நல்லா கொதிக்கட்டும். கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். 3/4 கப்பு கம்பு, 3/4 கப்பு வெள்ளை சோளம், சின்ன சோளம். அக்கா அதுக்கு 5-6 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன்ப்பா. அந்த மாதிரி ஊற்றி நம்ம கரைச்சி வெந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படி ஸ்பூன் போட்டு சாப்பிட்றா இருந்தால் கொஞ்சம் வாட்டர் கம்மி பண்ணிக்கும். இது நல்லா கொதித்து வேகணும். கையெடுக்காமல் கிளறணும். இப்போது நல்லா கொதித்து அக்கா கைவிடாமல் கிளறிக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி கிளறிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த அவுளை போட்டுடலாம். அவ்வளோ ஒரு 10 செகண்டில் கூட வெந்துடும். நம்ம கொதிக்கிற அந்த கூழில் தான் போடுறோம். ஃபஸ்ட்டே ஸ்வீட்டு போட்டுறக்கூடாதுப்பா. போட்டால் மாவு வேகாது. அந்த கம்பு சோள மாவு வேகாது. வெந்தால் தான் வாசனை சூப்பராக இருக்கும். இதில் முளைக்கட்டின கம்பில் செஞ்சால் இன்னும் வாசனை அவ்வளோ கமன்னு இருக்கும். அக்கா முளைக்கட்டுறதுக்கு தான் ரெடியாக வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 days ஆகும். 1 day ஃபுல்லாகவாச்சும் ஆகும். அதனால் அதுக்கு முன்னாடியே ஊற வச்சதை எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டு ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. இப்போ போட்டுக்கலாம் ஸ்வீட்டு. இது நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ ஸ்வீட்டு போட்டுக்கலாம். கொதிக்கிற தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஸ்வீட் அக்கா எந்த அளவு வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 கப்பு தான் வச்சுருக்கேன். நாங்கள் சுகர் பேஷண்ட்டில் இருக்கிறதுனால. நீங்கள் வந்து ஃபுல் கப்பு நல்லா ஃபுல்லாகவே போடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தூள். தேங்காய்லாம் வறுக்கலை. எல்லாத்துலேயுமே நெய் சேர்க்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹெல்த்தியாக தான் யோசிப்பேன். அதனால் தேங்காய்லாம் நெய்யில் வதக்கலப்பா. இதை அப்படியே நல்லா கிளறிட்டு இருப்போம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சரியா? இப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா கொதித்து வேகணும். எல்லாம் அந்த அவுளும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி கொதித்து வேகணும். வெந்தால் தான் அந்த பச்சை வாசனை போகும். கூழ் வந்து நம்மளுக்கு ரெடியாகும். அந்த அவுளும் வெந்துடும். நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 10 செகண்ட் வைப்போம். அவ்வளோதான். சோள மாவு கம்பு காப்பி ரெடி. எங்கள் பாட்டி சோள மாவு காப்பி கம்பு காப்பின்னு தான் சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காஃபி அளவுக்கு தான் அக்கா வாட்டர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்ணுன்னா அப்படியும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், சோளம் கம்பு கூழ் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டு என்ன வயசானவங்க இருந்தாலும் இதை கொடுத்தா ரொம்ப நல்ல ஜீரணமும் ஆகும். ஈவினிங் டைமில் கொடுக்கலாம், மார்னிங் 11 o'clock போல் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்து. காஃபி டீக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தாக ஹெல்த்தியாக இருக்கும்பா. இதுதான் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கூழ் ஈவினிங் டைமில் செஞ்சுருவேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அவுள் போட்டிருக்கனால ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சுகர் நம்ம அது அக்கா அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். சாரி, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அக்கா அச்சு வெல்லத்தில் தான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். வெல்லம் கூட கிடையாது அது. நீங்கள் அதை மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், அச்சு வெல்லம் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கோங்க. கருப்பட்டி இருந்தால் இன்னும் அதை விட ரொம்ப 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 நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான உணவாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.